உங்களுடைய உடன்படிக்கை பெட்டி திரைகளுக்குள்ளே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் அதுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் உண்டு பண்ணுவேன். தாவீது கட்டலை, சாலமோன் தான் கட்டினார். இவருடைய கை இரத்தக்கரைகள் படிந்திருந்தது. ஆனாலும் அதற்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆகிலும் இடத்தை ஆகிலும் நான் கண்டுபிடிக்காம வரமாட்டேன்னு சொல்லிட்டு அரண்மனையை விட்டு எழுந்து வனத்தின் வெளிகளில் போய் உக்காந்துக்கிட்டு அங்கே போய் படுத்தான். பார்த்தீங்களா? கர்த்தர் பார்க்குறாங்க, கர்த்தர் சொல்றாரு, தாவீது நீ எனக்கு ஒரு வீட்டை கட்டணும், எனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டணும்னு சொல்லி ஓ இருதயத்துக்குள்ள ஓ மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுல தாவீது, நான் இப்ப சொல்றேன், நான் உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாங்க, நான் உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் தாவீது. உனக்கு வீடு, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்னென்னைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்னென்னைக்கு நிலை பெற்றிருக்கும் என்றார். ரெண்டாவது பாருங்க, தாவீது அதைத்தான் கேட்கிறாரு, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது என்று அவர் சொல்லுகிறார். இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி 2 சாமுவேல் 7:8. இப்போ ஆண்டவர் தாவீது செஞ்ச காரியத்தை பார்த்து ஆண்டவர் மெய்சலிருக்கிறாங்க. என்னடா இவ்வளவு துன்பப்பட்டு துயரப்பட்டு வந்து நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நல்ல அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் விட்டுட்டு என்னுடைய சட்டுன்னு அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, நான் இதில் படுத்திருக்கிறேன், கேதுரு கட்டைகளால் மச்சுவாப்பட்ட அந்த கட்டடத்தில் நான் படுத்திருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி திரைகளுக்குள்ளே இருக்கிறதே, நான் எப்படி இதில் படுத்திருக்கேன் ஆண்டவரை, நான் உண்மையாக அதில் படுக்க மாட்டேன். நான் எப்பவுமே கிளம்பி வனாந்தரத்துக்கு போகிறேன் ஆண்டவரை, நான் அங்கேருந்து தான் நான் வந்தேன், நான் அங்கேருந்து தான் என்னை தூக்கிட்டு வந்தீங்க, அங்கேருந்து தானே ஆண்டவரை என்னை நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்க, நான் இந்த ஸ்தானத்தை ஆண்டவரை இது எனக்கு வேண்டாம்ப்பா, உங்கள் உடன்படிக்கை பற்றி திரைகளுக்குள்ளே இருக்கும் பொழுது நான் இதில் எப்படி ஆண்டவரை இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வனத்தின் வெளிகளில் போய் படுத்தான்ல. ஆண்டவர் பார்த்தார், தாவீது உனக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணத்துக்கு நான் சொல்கிறேன்ப்பா, உன் வீட்டை நான் கட்டுவேன், நிலையான வீட்டாக கட்டுவேன். ஏன் நானே உன் வம்சத்தில் உன் யூத கோத்திரத்தில் வந்து நானே உன் கோத்திரத்தில் பிறப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பிறந்தார். இயேசு அந்த கோத்திரத்தில் பிறந்து அவனுடைய ராஜ்யத்தை நிலையான ராஜ்யமாய் கர்த்தர் கட்டமைப்பு பண்ணினார். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, பாருங்க இன்னொரு வசனத்தில் ஏசாயா 9:7 சொல்றாங்க, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கும் அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். நான் சந்தையில் வந்து பரப்பேன், நான் தாவீதின் சிங்காசனத்தையும் ராஜ்யத்தையும் திடப்படுத்துவேன், அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் தாவீதுக்கு வாக்குறுதியை கொடுத்தார். அவனுடைய சிங்காசனத்தை நிலைநிறுத்தினார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, ஏசாயா 16:5 கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின்மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கும் அவர் தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து நியாயாதிபதியாய் அவர் வீற்றிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவாலயத்தை கட்டுவதற்கு தாவீது கொடுத்த தங்கங்கள் டன்கணக்கு எல்லாத்தையும் கொடுத்தான். சொல்லிட்டு தாவீது சொல்றாரு, கர்த்தாவை உம்முடைய கரத்தில் வாங்கினோம், உமக்கே கொடுக்கிறோம் என்று சொல்லி தாவீது எல்லாவற்றையும் கொடுத்தார். இந்த மனசு